இயேசு ஒரு குறிக்கோளுக்காக இந்த உலகிற்கு வந்தார். இயேசு தனது பணி வாழ்வை மனிதநேய பணியாக நிகழ்த்தினார். இயேசுவின் பணி பலருக்கு ஒரு முட்டுக்கட்டையாக, எதிர்ப்பாக இருந்தது. ஆகவே இயேசுவை அவர்கள் கொலை செய்தார்கள். ஆனால் இயேசு எதற்காக இறந்தார் என்பது இயேசுவோடு இருந்த நெருங்கிய திருத்தூதர்களுக்கும் சீடர்களுக்கும் தெரிந்திருந்தது. ஆகவேதான் இயேசு இறந்தவுடனே இயேசுவின் பணி நிறைவுக்கு வரவில்லை. இயேசு இறந்த பின்னும் அவரின் பணியானது தொடர்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலம் வாழ்வின் அனுபவம் என்று சொன்னேன். எப்பொழுது இயேசுவின் இறப்பு நமது வாழ்க்கையில் ஒரு அனுபவமாக மாறுகின்றதோ, அல்லது நமது நெருங்கிய உறவுகள், நண்பர்கள் நம்மை விட்டு பிரியும் பொழுது அந்த பிரிவு நமது வாழ்க்கையின் அனுபவமாக மாறுகின்றதோ, அப்பொழுது அவர்கள் விட்டு சென்ற பணியும் நம் வாழ்க்கையில் தொடரும்.